பிரியமானவர்களே, இன்றைய தினம் மன்னா ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்ற தலைப்பின் கீழ் மூன்றாவது ஆசீர்வாதம், நம்முடைய தேவன் பல்லுகி பெருகச் செய்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, தேவ பக்தியாய் நடந்த யோசேப்பு பல பாடுகளுக்கு பின்பாக சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டார். அவருக்கு ஆஸ்நாத் என்ற மனைவி கொடுக்கப்பட்டாள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஆம், அந்த ஆஸ்நாத்தின் மூலமாக வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணும்படியாய் மனாசே கொடுக்கப்பட்டான். இரண்டாவது மகனாக சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் பழுகும்படியாக இந்த எப்ராயிம் கொடுக்கப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்ற வாக்குத்தத்தம் மெய்யாகவே நிறைவேறும். ஆமேன். அல்லேலூயா.